பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 78வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் சொல்லி பாருங்க. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஆமென். அவருடைய செயல்களை, யாருடைய செயல்களை? இயேசு செய்த எல்லா செயல்களையும் எல்லா நன்மைகளையும் தங்களுக்கு காண்பித்த, உங்களுக்கு செய்து காண்பித்த அதிசயங்களை ரசித்து உங்களை நடத்தி எவ்வளோ அதிசயங்கள் செய்திருப்பார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? மறந்தார்கள். அல்லேலூயா. அப்போ அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எகிப்தில் இருந்த தேசத்திலே சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்த தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய செயல்களை அவர்கள் என்ன பண்ணாங்க? எகிப்திலிருந்து அநேக அற்புதங்களை செய்து கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். மோசையும் ஆரோனையும் கொண்டு. அல்லேலூயா. மிரியாம் என்ற பாருங்க, இப்படிப்பட்டவர்கள். ஆனால் மோசையைத்தான் தேவன் அழைத்தார். அல்லேலூயா. இப்போ மோசையை அழைத்தார். அவர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், பைபிள் வாசித்தவர்களுக்கு அநேகர் பாருங்க, அவர் ஆண்டவரிடத்தில் சொன்னார், திக்குவாய் வந்தார், இப்படியாய் சொல்லி தான் அதற்கு பிறகுதான் தேவன் சொல்லுகிறார், உன் சகோதரன் ஆரோன் அல்லவா, அவனை நீ கூட்டி கொள் அப்படி என்று தேவன் அவரோடு மோசையோடு ஆரோனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. எல்லாவற்றையும் செய்து மோசே அந்த எகிப்து ஜனங்களை அங்கிருந்து அற்புதத்தை பார்த்து எல்லாவற்றையும் கொண்டு தான். ஆனால் அவர்கள் மறந்தார்கள், எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். அதே போல தான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நேகர் கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதங்களை மறந்துறாங்க. மறந்து விட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு, நல்ல சுகத்தை வாங்கி கொண்டு பின்மாற்றத்திற்கு போய்விட்டார்கள், மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதே அதிசயமானவைகளை செய்தார். அங்கே அதிசயமானவர்கள் செய்தாருங்க. மறந்து இன்னைக்கு அநேகர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க, நன்றியை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டுமாய் புதுப்பித்து தேவ அன்புக்குள்ளாக வந்துருங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அதிசயங்களை நினைத்து தேவனிடத்தில் ஓடி வந்துருங்க. அவருடைய செட்டைக்குள்ளே ஓடி வந்துருங்க. சபையாகிய பேழைக்குள்ளே இருக்கிறவர்களே தான் கர்த்தர் காண்கிறார். சபையை சேர்த்துக்குள்ளே தான் கர்த்தர் வரப்போகிறார். வெளியில் உள்ளவர்களை அல்ல, சபைக்குள்ளே இருப்பவர்களை, சபையை சேர்த்துக்கொள்ள கர்த்தர் வருகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். அந்த ஆதி அன்பை பிடித்து கொள்ளுங்கள். எந்த நிலையில் விழுந்தீங்களோ அதிலிருந்து எழுந்திருத்து கர்த்தரை பிடித்து, கர்த்தரை ஆராதித்து, அப்போ அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் நினைவு கொண்டு அவருடைய செட்டைக்குள்ளே ஓடி வந்துருங்க. கர்த்தருடைய தயவாய் அவர் மன்னித்து உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரங்க தாவே, சர்வ வளமுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரம் நேற்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.